ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். டைரி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா எல்லாரும்? கண்டிப்பாக டைரி எடுத்துட்டு வரக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, பழக்கப்படுங்க. பைபிளையும் கொண்டு வாங்க, டைரி கொண்டு வாங்க, ஒரு பேனா கண்டிப்பாக எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நோட்ஸ் எடுங்க. அது நல்ல பழக்கம். நான் அதை ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காட்டி கூட இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு பிரயோஜனமாக தான் முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செய்து அந்த பழக்கத்திற்குள்ளே எல்லாரும் வந்துருங்க. இன்றைக்கு தான் முதல் முறை வந்தேன் பாஸ்டர், எனக்கு தெரியாது, அல்லது எனக்கு புதுசாக இருக்கு, எனக்கு தெரியாதுன்னா பரவாயில்ல. அடுத்த வாரம் நீங்கள் ஒரு டைரி, நோட் புக், ஒரு பேனா எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து இந்த செய்தி அப்படியே தொடர்ந்து கவனிங்க. விழிப்போடு இருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தான் காவலாளி. எல்லாரும் சொல்லுங்க, இருந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் தான். இந்த 5 மணி ஆராதனை ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. என்ன, நல்ல குழுன்னு இருக்கும்போது அப்படியே ஆளை ஒரு மாதிரி சாச்சிரும். அதனால பக்கத்தில் இருக்கவங்களை அப்பப்போ பார்த்துடுங்க. காயின் மாதிரி சொல்லாதீங்க, என் சகோதரருக்கு நான் காவலாளியா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் காவலாளி. பக்கத்தில் இருந்தால் ரொம்ப பயமுறுத்திடாதீங்க. அன்புடன் அவர்கள் என்ன பண்ணுங்க, விழித்திருக்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் விழிச்சிருங்க. பக்கத்தில் இருக்கவங்க எப்படி வச்சுக்கணும்? கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து ஒரு தேவ வசனத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். என்ன சீரீஸ்ல படிச்சுட்டு இருக்கோம் இப்போ சொல்லுங்க பார்ப்போம். எதை பத்தி பேசுறோம்? ஞானம். வெரி குட். அதனால திருப்பி போக போறதில்ல, வேகமா போக போறோம். ஞானத்தை குறித்து படிக்கிறோம். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள்வாராக அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு தாவீது சொன்ன வசனத்தை கடந்த மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனையிலிருந்து ஆரம்பித்தோம். அப்படியே அது தொடர்ந்து போகுது. ஆவியானவர் அப்படியே பேசி நடத்திட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப பிரயோஜனப்படுத்துகிறார். இன்னும் தொடரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஞானம் தேவைன்னு கவனிச்சோம். ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அந்த ஞானத்துல ஞானத்தின் பயன்பாட்டில் ரொம்ப முக்கியமான பயன்பாடை நீதிமொழிகள் 14:1 படித்தோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை. அப்போ ஞானம் எதுக்கு தேவைன்னா, வீட்டை கட்டுறதுக்கு. ஒரு பெண்ணுக்கும் அந்த ஞானம் தேவை. மத்தேயு 7:24 புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான் கன்மலையின் மேல். அப்போ ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஞானம் தேவை அப்படின்னு நம்ம படித்தோம். இந்த ஞானம் எதுக்குன்னா வீட்டை கட்டுறதுக்கு. வீடுனா என்ன அப்படின்னு கவனிக்கும் போது முதலாவது சொன்னேன், எழுத்தின் பிரகாரமாக கட்டப்படுற வீடு. செங்கல் மணல் நம்ம வைத்து கட்டுறோம் பாருங்க. எழுத்தின் பிரகாரம் அட்ரஸ் இருக்கிற வீடு முதல் வீடு. அதையும் கட்டுறதுக்கு ஞானம், அனுக்கிரகம் நமக்கு தேவை. ரெண்டாவது, இந்த வீடு அப்படின்றது எதை பற்றி பேசுது? நம்முடைய சரீரத்தை பற்றி பேசுது. 2 கொரிந்தியர் 5:1 இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்திலே இருக்கிறது. அப்போ இந்த கூடாரம் அப்படின்ற வீடு நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தை நம்ம தேவனுடைய ஆலயமாக நாம நினைவு கூர்ந்து அதை நம்ம கெடுக்காம அதை நாம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பகுதியை நம்ம படித்தோம். ஒரு நாள் அப்படி படித்தோம். அடுத்தது, இந்த வீடு என்பது எதை பற்றி பேசுகிறது? 1 பேதுரு 2:5 நாம் எல்லாருமே ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப வீடு என்பது மூன்றாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. ஆவிக்குரிய வீடு. இந்த ஆவிக்குரிய வீடு கட்டப்படுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், எந்தெந்த பகுதிகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏபிசின்னு சொல்லி கொடுத்தேன். முதலாவது, ஆவிக்குரிய வீட்டிலே கட்டப்பட வேண்டிய முதல் பகுதிக்கு என்ன ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டை கட்ட, ஆவிக்குரிய வீட்டை கட்ட முதலாவது கட்டப்பட வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய சிந்தை அல்லது சிந்தை. சொல்லுங்க எல்லாரும், என்ன கட்டப்படணும்? ஆவிக்குரிய சிந்தை கட்டப்படணும். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும். சிந்தையில மாற்றம், மறுரூபம் சிந்தையில கட்டப்படணும். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, கடந்த வாரம் பேசும்போது நான் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் பிஹேவியர், பி ஃபார் பிஹேவியர். ஆவிக்குரிய விதமான நடத்தை நமக்கு தேவை. அதுல கடந்த வாரம் நான் பேசும்போது அந்த நடத்தையில எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களா இருக்கணும்னா, தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் தாழ்மையா இருப்பாங்க. இயேசுவிடத்திலிருந்து அந்த சுபாவம் வருது. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். அவரிடத்துல கற்றுக்கொள்ளும்படி நம்மை சொல்லுகிறார். அப்போ அந்த ஆவிக்குரிய நடத்தை உள்ளவர்களா இருக்கணும். வெறும் சிந்தையில மாத்திரம் நான் ஆவிக்குரியவன்னு சொல்லிட்டு நம்ம ஓட முடியாது. நம்ம நடத்தையிலையும் ஒவ்வொரு நடக்கையிலையும் நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று விளங்க பண்ண வேண்டும். இது ரெண்டாவது. இன்றைக்கு we are going to see மூன்றாவது, ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க? எழுதுங்க. we need wisdom to build spiritual conditioning or control. ஆவிக்குரிய கட்டுப்பாட்டை வலுவாக்க ஞானம் தேவை. ஆவிக்குரிய கட்டுப்பாடு, இது மூன்றாவது மிக முக்கியமான பகுதி. எழுதுங்க. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் ஆர் ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல்.
நமக்கு தேவை. ஆவிக்குரிய வீட்டை கட்டும்போது கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த இரண்டாவது பகுதியை நான் கோடிட விரும்புகிறேன். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. ஞானமுள்ள பிள்ளை பிரம்பும் ஆலோசனையும் கொடுக்கிற ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாக வாழுகிறான். ஆனா இன்னொரு குழந்தை இருக்கு, யாருக்கு கட்டுப்படாது, எதுக்கும் கட்டுப்படாது, தான் இஷ்டத்திற்கு விடப்பட்டது. நீ எப்படின்னா வாழு, என்னன்னா செய், நீ நினைச்சதை செய், உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை விட்டு விடுவார்களானால், வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளையினால் குடும்பத்திற்கு என்ன வரும்னா வெட்கம் தான் வந்து சேரும். பிள்ளைகள் நடத்தப்பட வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் கட்டுப்பாடோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். நம்ம ஆவிக்குரிய மாளிகையாக நம்முடைய வீடு, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கட்டப்பட வேண்டுமானால் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல், எல்லாரும் சொல்லுங்க, வாயத்தில் சத்தமா சொல்லுங்க, என்னது? கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். 131ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, அது பெருமை உள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களையும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலேயும் நான் தலையிடுகிறது இல்லை. அர்த்தம் என்னன்னா, எனக்கு எதுல வேணா தலையிட முடியும், எல்லாத்திலையும் தலையிடுறது கிடையாது. ஐ ஸ்டே அண்டர் கண்ட்ரோல். எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, எனக்குன்னு ஒரு எல்லை, எனக்குன்னு ஒரு வரையறையை நான் வச்சிருக்கிறேன். எனக்கு மிஞ்சின காரியங்கள் எல்லாம் நான் ஈடுபட்டுக்கிட்டு, எனக்கு மிஞ்சின கருமங்கள் எல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நுழைக்கிறது கிடையாது. ஐ ஸ்டே அண்டர் கண்ட்ரோல். அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். 25ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 28ஆம் வசனம், நீதிமொழிகள் 25-28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். மனசு அடக்கணும்னு சொல்லி பார்க்குறோங்க. எண்ணங்கள் அடக்கப்படணும், மனசு அடக்கப்படணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ கட்டுப்பாடே இல்லாம எதெல்லாம் பார்க்கிறனோ கேட்கிறனோ நான் வழியில சந்திக்கிறனோ எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்னு கட்டுப்பாடு இல்லாம போகாதீங்க. எல்லாமே அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு பக்தி விருத்தியா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம கட்டுப்பாடு உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போதிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீர்களானா அங்கே பவுல் சொல்லுகிறத பாருங்க. அல்லாமலும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், வாசிங்களா எல்லாரும் சேர்ந்து, உங்களில் எவனாகிலும், சத்தமா வாசிப்போம், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? தெளிந்த எண்ணத்தோட எண்ணுங்க. சும்மா இஷ்டத்துக்கு மனசுல தோன்றதெல்லாம் நீங்க எண்ணங்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாடு இல்லாம வாழாதீங்க, ஒரு கட்டுப்பாடோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க விசுவாச அளவை புரிஞ்சுக்கிடுங்க, மிஞ்சி எண்ணாதீங்க, அளவுக்கு மிஞ்சி போகாதீங்க, கண்ட்ரோல்ல இருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானா அங்கே பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லுகிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் அல்லது பெருமை நிமித்தம் நான் என்னை உயர்த்தி விடாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. கர்த்தரே முள்ள கொடுத்து பஃபெட் பண்ணாராம். பஃபெட் அப்படின்றது பிரேக் போடுற மாதிரி, கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி, ஒரு காரியத்தில் மூடி போடுற மாதிரி. ஒரு வண்டி என்னதான் வேகமா போனாலும் நம்ம வைத்திருக்கிற எல்லா வாகனங்கள்லயும் ஒரு முக்கியமான பெடல் இருக்கு. என்ன பெடல் அது? பிரேக் பெடல் இருக்கு. பிரேக் பெடல் மட்டும் இல்லைன்னா அந்த பவர் எல்லாம் என்ன ஆயிடும்? ஒருத்தனை கொன்னே போட்டுரும். வண்டியில எல்லாம் இருந்து பிரேக் மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வண்டியில போகிறவனுடைய பாதுகாப்பு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவனுக்கும் ஆபத்து, எதிரில் வர்றவங்களுக்கும் ஆபத்து, பொருளுக்கும் சேதம், தன் உயிருக்கும் சேதம் வர்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே போல ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட தேவன் நம்மை வல்லமையினாலும் கிருபைகளாலும் வரங்களாலும் கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கலாம். ஆனா அது கண்ட்ரோல் இல்லாம போனா அது பெரிய ஆபத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எதுக்குமே கட்டுப்பாடு இருக்காது.
உதாரணமா நீங்க இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்க, ஒன்று ஆசைப்பட்டாங்கன்னா அங்கேயே அழ ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடம் பிடிப்பாங்க. இது சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியாது எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாது. ஆனால் நம்மளை 10 பேர் பார்க்குறாங்களே, நம்ம ரோட்டில் நிற்கிறோமே, கடை வீதியில் எல்லாரும் நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்களே, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. பார்த்துட்டேன், ஆசைப்பட்டேன், எனக்கு இப்போ வேணும், வாங்கி கொடுக்கலன்னா ரோட்லேயே என்ன பண்ணுவான், புரளுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டே போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அழ 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 இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்படி முகமெல்லாம் பரிதாபமாக அப்படி காட்சி அளிப்பான். ஆனால் இதே வேலையை ஒரு 25 வயசு பையன் பண்ணுறான்னா எப்படி இருக்கும்? செய்வானா? செய்ய மாட்டான். ஒருவேளை அவன் கேட்டது கிடைக்கல, ரோட்டில் புரண்டு அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவனை முதிர்ச்சியற்றவன்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி இல்லாத பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குங்க, எல்லாம் வேணா நான் அனுபவிக்கலாம், எதை வேணா நான் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் எல்லாத்துக்கும் நான் அடிமையாக மாட்டேன். எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. எனக்கு தெரியும் என் மனதை அடக்க தெரியும், என் எண்ணங்கள் அடக்க தெரியும், என்னுடைய ஆவியை எனக்கு அடக்க தெரியும். என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தா கூட தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஸ்பிரிச்சுவல் பிரேக்கிங் நமக்கு தெரியணும், பஃபெட்டிங் நமக்கு தெரியணும். நம்மை நாமே இந்த சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறாங்க அப்படின்றதுக்கு அடையாளம். இப்ப சில பேர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறாங்க. பெற்ற முதல் நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டுப்பாடு இல்லாம அப்படி ஒரு பரவச நிலைக்குள்ள போயிடுவாங்க. ஆனா இதே அடுத்த 50 வருஷம் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. முதல் நாள் நான் கட்டுப்பாடு இல்லாம நான் என்னையே மறந்து நான் ஆராதித்தேன். ஆனா நான் வளர்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னை நான் என்ன செய்யறேன்? கட்டுப்படுத்து, கண்ட்ரோல் பண்ண. தீர்க்க தரிசனம் வர இருக்கு. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, ஒரு சபையில எல்லாருமே ஒரே நேரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன பிரயோஜனம்? ஒருத்தரா சொல்லுங்க. அப்படின்னா பிரேக் போடுங்க. ஒருத்தர் சொல்லி முடிக்கிட்டு அம்மா அடுத்தது சொல்லுங்க. ஒருத்தருக்கு இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. எப்படி ஒரு வாகனத்தில் போகும்போது எல்லாரும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைச்சா என்னங்க ஆகும்? எந்த வண்டியாவது முன்னாடி போகுமா? போகாது. எல்லாம் முட்டிக்கிட்டு தான் நிற்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அவசரமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஏதோ அவசரம் போல இருக்குன்னு கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணி கொஞ்சம் வழி விடுறாங்க இல்லையா? அவங்க தான் யாருன்னா மெச்சோர்ட். சில பேர் பாருன்னா இவனும் போக மாட்டான், போகிறவனுக்கு என்ன பண்ண மாட்டான், வழி விடவே மாட்டான், தான் ராஜா மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பான். அவங்க யாருன்னா இம்மெச்சோர்ட் பீப்புள். ஆனால் மெச்சோர்டாக இருக்கவங்க, போப்பா ஏதோ அவசரம்னா போப்பா விட்டுருவாங்க, வழி விடுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க, பிரேக்கிங் பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க, வழி விடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த முதிர்ச்சி ரொம்ப தேவை. ஆரம்ப கட்டங்கள் எல்லாம் நான் தான் செய்யணும், எல்லாம் நான் தான் முடிக்கணும், எல்லாம் நான் தான் முன்முடிஞ்சு எல்லாத்தையும் செய்யணும்னு அவசரப்பட்டிருக்கலாம். பெரிய ஆதிக்க நிலையில் நம்ம இருந்திருக்கலாம். அது குழந்தை பருவத்தில் அப்படிதான் இருக்கணும். பவுலே சொல்லுவார் இல்லையா, குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல நடந்துக்கிட்டேன். ஆனால் இப்போ நான் புருஷன் ஆயிட்டேன், குழந்தைக்குரியவைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னுவார். அது மெயினான காரியம் என்னன்னா, குழந்தைக்கும் பெரியவங்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த ஒரு அடக்கம். அடக்கம். நீங்க சர்ச்சிலலாம் சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களா இருக்கிற பிள்ளைங்க ஒரு இடத்துல உட்காராது, ஒரு இடத்துல உட்காராது, அப்படி சுத்தம் இப்படி சுத்தம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். சிலது மேடைக்கே ஏறி வந்துடும் இல்லையா? அப்படி இருப்பாங்க, ஒரே விளையாட்டா இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்கள பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, எந்த நேரம் கத்துவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு குழந்தை. ஆனால் சர்ச்சில் உட்காந்துருக்கிற ஒரு விசுவாசி இதே மாதிரி அங்கங்கே நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா நம்ம என்ன சொல்வோம்? என்ன சொல்லுவோம்? குழந்தைகளா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? புருஷர்களா மாறணும். அந்த சுய கட்டுப்பாடு என்பது ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க மாளிகை கட்டப்படுகிறது அப்படின்னா, பிரிங் திங்ஸ் அண்டர் கண்ட்ரோல். காரியங்களை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வளர்ச்சியை நாம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங், ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் அப்படின்றதுக்கு வேதத்தை நீங்கள் ஒழுங்காய் ஆராய்ந்து வாசித்து பார்த்தால் 3 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் அதுல இருக்கு. 3 பகுதிகளிலே இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் அப்படின்றது இருக்கு. எழுதுங்க, 3 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங். ஆவிக்குரிய கட்டுப்பாட்டின் 3 அம்சங்கள். ஆவிக்குரிய கட்டுப்பாட்டின் 3 அம்சங்கள். டைட்டில் கொஞ்ச நேரம் போடுங்க, எழுதட்டும். ஆவிக்குரிய கட்டுப்பாட்டின் 3 அம்சங்கள், 3 aspects of spiritual conditioning. Number 1, எழுதுங்க. Number 1, spiritual control or conditioning by self control. முதலாவது, இச்சை அடக்கத்தின் மூலமாக ஆவிக்குரிய கட்டுப்பாடை நாம கடைபிடிப்பது.
நான் நோட்ஸில் எது போல்டு போடுறேனோ அந்த போல்டு தான் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும். அடுத்த முறை அது பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் பை செல்ஃப் கண்ட்ரோல், தமிழில் விசேஷமா இச்சை அடக்கம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லது இதை எப்படி சொல்லணும்னா சுய அடக்கம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லணும், இப்படிலாம் பேசக்கூடாது. வெரி குட். சுய அடக்கம், அதான் இச்சை அடக்கம்னு போட்டு. இச்சைனா என்னமோ நினைச்சிடாதீங்க. செல்ஃப் கண்ட்ரோல், சுயமாக என்னையே கட்டுப்படுத்தி கொள்ளுவது, அதான் இச்சை அடக்கம் என்ற வார்த்தை தமிழில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுய அடக்கம். இது எங்க பார்க்கிறோம்? 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே பிரயோஜனம் இல்லாமல் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். மற்றவங்க என்ன ஒடுக்கிறது இல்லை, மற்றவங்க என்ன அடக்கிறது இல்லை, நானே என்னுடைய சரீரத்தை என்ன பண்றேன்? அடக்கிறேன், ஒடுக்கிறேன், கீழ்ப்படுத்துறேன், அதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றேன். நான் வந்து என்னுடைய சரீரத்தை ஆகாதமா பிரயோஜனம் இல்லாமல் போயிடாதபடிக்கு ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன், செல்ஃப் கண்ட்ரோலில் கொண்டு வரேன். எனக்கு நிறைய காரியம் செய்யணும்னு ஆசை வருது, நிறைய விதத்தில் நான் இழுக்கப்படுறேன். பட் ஐ டோன்ட் கிவ் இன் டு ஆல் த ப்ரெஷர். நான் வந்து என்னை ஒடுக்கிறேன், அடக்கிறேன், கீழ்ப்படுத்துறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த அனுபவத்துக்குள்ள நாம கண்டிப்பா வர வேண்டும், கண்டிப்பா வர வேண்டும். இதுல கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22-23 நம்ம வாசிக்கும் போது ஆவியின் கனியை பற்றி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஆவியின் கனியை பற்றி வாசிக்கும் போது வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து. ஆவியின் கனியோ வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கடைசி வார்த்தை என்னது? ஆமா, ஆவிக்குரிய கனி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தங்கள் சுய ஆசைகளை, சுய இச்சைகளை, சுய விருப்பங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அடக்குகிறவர்களாக இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்பதான் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். 2 கொரிந்தியர் 10:5 பாருங்கள். எங்களுடைய 4 வாசித்துருவோம். 2 கொரிந்தியர் 10:4-5. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. இந்த போராயுதங்களை வைத்து என்ன செய்யறோம்? 5 சத்தமா வாசிக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவைகளால், அல்லது எந்த எவைகளால்? எங்கள் போராயுதங்கள், ஆவிக்குரிய போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக. எண்ணம் இஷ்டத்துக்கு போகுது, ஆனா சிறைப்படுத்துறோம். உட்காருங்க, உட்காரு, அடங்கு, இது மேல யோசிக்காத, மிஞ்சி யோசிக்காத, போதும், இதுக்கு மேல பேசாத, என் சரீரம் வந்து என்ன ஆசைப்பட்டாலும் போதும், இந்த ஆசை எல்லாம் போதும், இந்த அதுக்கு மேல ஆசைப்படாத, போதும் என்ற மனதுள்ளவனா இரு. அடக்கிறோம் பிடிச்சு. நமக்கெல்லாம் ஆசை இல்லாமலாம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். ஆசையெல்லாம் திறந்துட்டு முனிவராயிட்டம் பாஸ்டர் சொல்றவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆசை எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது என்ன பண்ணோம்? போதுங்க, இதுக்கு போதும், போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு அடக்கிறோம், ஆசை அடக்கிறோம். நாவு வந்து என்னவனா பேசுறதுக்கு அது ரெடியா இருக்கு, விட்டிங்கன்னா பேசும். ஆனா நாவு கடிவாளம் போட்டு போதும், இதுக்கு மேல பேசாத, போதும். பேசுகிறதுக்கு தாமதமா இருக்கணும். எதுக்கு இவ்வளவு அவசரமா பேசுற? தாமதமா பேசு. கேட்கிறதற்கு வினா உள்ளவர்களா இருக்கணும். இதெல்லாம் என்ன பிரேக்கிங். இது என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? செல்ஃப் கண்ட்ரோல். நாமே நம்மை அடக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறவங்க, வளர்றவங்களுக்கு முதல் கண்டிஷனிங் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். 2வது எழுதுங்க. ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனிங் ஹேப்பன்ஸ் பை ஷெப்பர்ட்ஸ் கண்ட்ரோல். மெய்ப்பனின் கட்டுப்பாடு, அதுதான் ஹைலைட் பண்ண வேண்டிய பகுதி. மெய்ப்பனின் கட்டுப்பாட்டின் மூலமாக ஆவிக்குரிய கட்டுப்பாடை அடைவது. மெய்ப்பனுடைய கட்டுப்பாடு, ஷெப்பர்ட்ஸ் கண்ட்ரோல், மெய்ப்பனுடைய கட்டுப்பாடு. இது 2வது பகுதி. முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல், நாமே நம்மை அடக்கி கீழ்ப்படுத்தணும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்தணும், போதும் என்ற மனதுடனே கூட வாழணும், எல்லாவற்றையும் நம்ம அடக்கி ஆழணும்.
சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன்னு சொன்ன மாதிரி நம்மளே செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நம்ம வளரணும். ரெண்டாவது, ஒரு மேய்ப்பனால் நாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மேய்ப்பனால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எரேமியா 3:15. எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் என்ன செய்வாங்க? மேய்ப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? உங்களை நடத்துவாங்க, உங்களை கொண்டு செல்வாங்க, உங்களை போதிப்பாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஒரு மேய்ப்பனுக்கு நீங்க அடங்கி இருங்க. ஒரு தேவனுடைய ஊழியன் கீழே கர்த்தர் இது கொண்டு வர்றாரு, கட்டுப்படுத்தி நடத்துவதற்காக தான். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு எந்த பாஸ்டருமே தேவையில்லை, கர்த்தரே என்னுடைய மேய்ப்பன் சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது வேதத்தின்படி சரியல்ல. சபையின் பக்தி விருத்திக்காக கர்த்தர் நியமித்தது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இதெல்லாம் கர்த்தர் நியமித்தார். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. இது எப்படிப்பட்டனா, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை, யாருக்கும் அடங்க மாட்டேன். அப்பாவுடைய சொத்து கிடைச்சா போதும், சொத்தை வாங்கிட்டு ஊர் தேடி ஓடாம பாருங்க ஒரு இளைய குமாரன். அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற நிறைய கும்பல் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கு. யாருக்கும் அடங்க மாட்டேன், எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன், யார் பிரசங்கத்தையும் கேட்க மாட்டேன். கேட்டா எவன் நல்லவன், உடனே ஒரு வார்த்தை, எந்த பாஸ்டர் நல்லவன்? எல்லா பாஸ்டரும் மோசமானவன். எப்பா, பாஸ்டர் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருமே மோசமானவங்க தான். நம்ம யாருமே சரியில்லை. பூரணர் ஒரே ஒருவர்னா இயேசு மட்டும்தான். நான் சொல்லலையே, நான் பூரணன் நான் சொல்லலையே. யாருமே பூரணர் இல்லை, இயேசுதான் பூரணர். அந்த பூரணத்தை நோக்கி நாம நடந்து போறோம். ஆனால் நாம நடத்தப்படுவதற்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஸ்கூலுக்கு எதுக்கு பிள்ளை போறாங்க? எதுக்கு போறான்? தன்னை விட தேர்ச்சி பெற்ற படிச்ச அனுபவம் உள்ள ஒரு போதகர்கிட்ட உட்கார்ந்து பாடம் படிக்கிறான். ஒரு பிள்ளை டீச்சர்கிட்ட போய் கேட்க முடியாது, நீங்க என்ன கோல்டு மெடல் வாங்கினீங்களா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினீங்களான்னு கேட்பானா ஒரு பிள்ளை? சொல்லுங்க பாப்போம். அந்த டீச்சர் 60 தான் வாங்கியிருப்பாங்க. நீங்க அவங்க மார்க் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கும். அண்ணா போட்டு உதன்னு உதைப்பாங்க, எதுக்கு நான் 100 வாங்கணும்? நீங்க கேட்க முடியாது, நீ 100 வாங்கினியா மேத்ஸ், எனக்கு இந்த மாதிரி பாடுபடுத்துறியே, நீ 100 வாங்கினியான்னு கேட்பான் பிள்ளை. எந்த டீச்சர் 100 வாங்கிட்டு டீச்சர் வேலை போறாங்க? சொல்லுங்க பாப்போம். டீச்சர்ஸ் எல்லாம் அவமானப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, இது உண்மை. திஸ் இஸ் ட்ரூ. அதனால டீச்சிங் ப்ரொஃபஷன் பண்றவங்க எல்லாம் 100% தேர்ந்தாதான் டீச் பண்ண முடியும்னு, தட் இஸ் நாட் த வே. ஆனா டீச் பண்றதுக்குனே அவங்க போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க பயிற்சி பெற்றிருக்கிறாங்க, அவ்வளவுதான். டாக்டர்கிட்ட கேளுங்க, எல்லாருக்கும் ஊசி போடுறாரு, மருந்து கொடுக்குறாரு, அவர்கிட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட 100% நீங்க சரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. சமீபத்தில் ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட போனாரு. அவர் எதுக்கு போனாருன்னா, தனக்கு சளி சரியாகணும்னு சொல்லி போனாரு. உள்ள போனா அந்த டாக்டர் இருமிக்கிட்டே இருக்காராம். ஆனா அவர் பெரிய இஎன்டி, அவர் ரொம்ப புகழ் பெற்ற அவர் இஎன்டி டாக்டர். அவர் இருமிக்கிட்டு வீசிங்கள இழுத்துக்கிட்டு இருக்காராம். அப்போ போனவர் பயந்துட்டு, என்ன சார், எனக்கு வீசிங்கன்னு உங்ககிட்ட மாத்திரை வாங்க வந்தா நீங்களே இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்டா, அவர் சொன்னாராம், உனக்கு இருக்கிற உடம்பு தான் எனக்கு இருக்கு, எனக்கு மட்டும் என்ன தனியா உடம்பா செஞ்சு வச்சிருக்கு, உனக்கு எந்த பிரச்சனை வருமோ அதே பிரச்சனை எனக்கு தான்ப்பா வரும், நானும் என் உடம்புக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, மாத்திரை போட்டுக்கணும். ஒரு பாஸ்டர்ட்ட போங்க, என்னங்க இவ்வளோ பிரசங்கம் பண்றீங்களே, சாந்தத்தை பத்தி பேசுறீங்க, தாழ்மையை பத்தி பேசுறீங்க, பொறுமையை பத்தி பேசுறீங்க, அன்பை பத்தி, நீங்க என்ன எல்லாத்துலயும் நீங்க கோல்டு மெடல் வாங்கிட்டீங்களான்னு கேட்டா, ஏப்பா நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், நானும் பாடுபடுறேன், அதுக்காக நான் போதிக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. நான் என்ன செய்யறேன்னா, போதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் என்னையும் ரட்சித்துக் கொள்ளணும், என் இடத்துல இருக்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ சபைன்னு எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா, ஒரு ஷெப்பர்ட்ஸ் கண்ட்ரோல்குள்ள நீங்க வரணும். இந்த செய்தியை ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கவங்க கூட கவனிங்க, இதை ஃபைண்ட் அ லோக்கல் சர்ச். நீங்க ஒரு உங்களுடைய இடத்துல ஒரு லோக்கல் சர்ச்சோட நீங்க போய் கனெக்டடா இருங்க. அவங்களோட நீங்க அவங்களோட கண்ட்ரோலுக்கு வாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்கு நீங்க வாங்க. கர்த்தர் கிருபையா உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை உங்க இடத்துல தரணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆனா நீங்க சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஒரு நல்ல சபை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஏங்குறாங்க. அப்படி சபை இல்லாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன சபை, எத்தனை சபை இருந்தாலும் அத்தனை சபையும் குறை கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் உட்கார்ற ஆளும் இருக்காங்க. அது தவறு.
கண்டிக்கத்தக்கது. அப்படி இருக்காதீங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை வந்து நீங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். ஒரு மெய்ப்பனு கீழே நீங்க வந்து உங்களை அடக்கி, நீங்க வந்து அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு கீழ்ப்படிந்து அவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்க நீங்க உங்களை அர்ப்பணிக்கணும். என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை உனக்கு நான் கொடுப்பேன், அவர்கள் உன்னை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். சபை இதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு யாருக்குமே அடங்காம சுற்றி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி செய்யாதீங்க, அது தவறு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்றதுக்கு யூ நீட் டு நோ who under whose spiritual leadership you are coming. யாருடைய ஆவிக்குரிய கவரிங்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்றத நீங்க வந்து தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க அதை நிதானிங்க, ரொம்ப முக்கியம். அது நமக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீங்க, மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீங்க. சிதறுண்ட ஆடுகளை போல் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு மேய்ச்சலுக்குள்ள நம்ம வரணும், கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். போதகர்கள் நம்மை ஆலோசனை கொடுக்கணும், புத்திமதி கொடுக்கணும், கண்டிக்கணும், உணர்த்தணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மை வைத்துக் கொள்ளணும். இன்றைக்கு சபைன்றதே ஒரு டெஃபினேஷனே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நானும் பாஸ்டர் தொந்தரவு பண்ண மாட்டேன், பாஸ்டர் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்படி ஒரு புது கல்ச்சரில் ஒன்று வர்றாங்க. அப்படியே வர வேண்டியது ஒரு பெரிஃபெரியில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே எழுந்து போயிட்டே இருக்க வேண்டியது. பாஸ்டருக்கு அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கும் பாஸ்டர் தெரியாது. அது தேவையில்லை அப்படின்னு. அப்படி இருக்காதீங்க. சில பேர் விசிட்டிங்க்கு அனுப்புனா, விசிட்டிங் எனக்கு தேவையில்லை, யாரும் என்னை கண்காணிக்க வேண்டிய அவசியம், அப்படி இருக்காதீங்க. வந்து பாருங்க, நாங்கள் யாருன்னு பாருங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கவரிங்குள்ள இருக்கணும். யாருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல க்ரோ ஆகணும்னா, சில பேர் வாரம் ஒரு சர்ச், அவங்களுக்கு டூர் போற மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் போறவங்க இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு சர்ச். உண்மையா நீங்க ஆவிக்குரிய சபையை தேடி கொண்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நான் உண்மையா தேடுறேன் பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேய்ச்சலை நான் கண்டடையணும்னு தேடுறது வேற. இதே பழக்கமா சுத்தக்கூடாது. எழும்ப வேண்டியது காலையில, பக்கத்தில் என்ன இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தமா தூரமா போயிட்டு வரலாம், இப்படி சுத்தக்கூடாது. மற்ற சபையின் ஆராதனைகளில் பங்கெடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனா இதே வேலையா சுத்தக்கூடாது. ஒரு சபை, ஒரு மெய்ப்பனு கீழே நீங்க இருக்கணும். அவருடைய கண்காணிப்பில் நீங்க இருக்க வேண்டியது அவசியம். ஒரு போதகரோடு நல்ல ஐக்கியத்தோடு நீங்க இருக்கணும். ஏனென்ற போதகருடைய பணிகள் நிறைய பணி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஒர்க்ஸ், ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ ஷெப்பர்ட் இஸ் டீச்சிங். நீங்கள் 23ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார்னு போட்டிருக்கு. லீடிங் இன் த பாத்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ். இப்போ ஒரு மெய்ப்பனுடைய வேலையில் முக்கியமான வேலை வந்து போதிக்கிறது. 2 தீமோத்தேயு 4:2-4 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்திமதி சொல்லும்போது பாருங்களேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு என்ன செய், புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். தங்களுக்கு இவங்களுக்கு யார் இஷ்டமோ அவங்க இஷ்டத்துக்கு சுத்த வேண்டியது. அந்த மாதிரி ரிலிஜியஸ் டூரிசம் போகாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் மற்ற சமயத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலா சுற்றி வருவாங்க. இன்னைக்கு அதே போல நிறைய பேர் வாரம் ஒரு சர்ச்சா சுத்திட்டு வர்ற. Have a church which is your home. உங்களுக்கென்று ஒரு தொழுவம் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையா இருக்கலாம். போதும்பா சுத்தினது, உட்காருங்கன்னு ஆண்டவர் சொல்லலாம், தெரியல. ஆண்டவரே, நான் மெய்ப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க எனக்கு கிருபை. கலாத்தியர் 4:15-16
பவுல் ரொம்ப வேதனையோட கலாத்தியரை பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்க போச்சு, சந்தோஷம் எங்க போச்சு? ஒரு காலத்தில் உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு செய்திருப்பீங்கன்னு நான் சாட்சி சொல்றேன், எனக்கு கண்டிப்பா செய்வீங்க, அவ்வளோ நீங்க ஆர்வமா இருந்தீங்க. 16ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனால உங்களுக்கு சத்ருவா மாறிட்டேனான்னு கேட்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு போதிச்சேன், சத்தியத்தை போதிச்சேன், அவ்வளவுதான். அந்த சத்தியம் கொஞ்சம் கடினமா இருக்குன உடனே சந்தோஷம்லாம் இழந்து, ஆர்வம் இழந்து, என்ன போங்க அப்படின்னு எழுந்து போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு போதகன்ட்ட, ஒரு மெய்ப்பன்ட்ட இருக்க வேண்டியதுக்குன்னா போதகத்தை பெறுவதற்கு, அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு அடங்கி இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளருவோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7 - 14 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 5, 7 - 14 எல்லாம் வாசிக்கலாமாப்பா? யாரும் விடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 7ஆம் வசனம் வாசிங்க. ஸ்கிரீனை பார்த்தாது வாசித்திருக்கேன், பைபிள் தேடி முடிச்சிடாதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் ஸ்கிரீனை பார்த்தாது எல்லாம் சத்தமா வாசிப்போமே, வாசிங்க. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கெட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரர்களுக்கும் கொடுத்து விடுவாய். உன் செல்வத்தினால் திருப்தி ஆவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அப்ப ஆண்டவர் எதுக்கு போதகர்களை வைத்திருக்கிறார்னா, அப்படியே சொல்படி கேட்டு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டியது அவசியம். அப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல க்ரோ ஆகலாம். கட்டுப்பாடு இல்லாத கோவேரி கழுதையை போல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நாம மெய்ப்பனு கீழே இருக்கிற ஆடுகளை போல நாம சத்தத்தை கேட்டு பின்தொடர வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின் செல்லும், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்போ ஒரு மெய்ப்பன் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் அது கீழே கட்டுப்படணும் போது அவங்க கொடுக்குற முதல் காரியம் டீச்சிங். அவங்க போதிப்பாங்க. ரெண்டாவது, அவங்க ஒரு ஷெப்பர்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14 - 16 இன்னொரு ரோலை கூட பார்க்குறோம். இந்த லீடர்ஷிப் அப்படின்றது ரெண்டாவது ஒன்று இருக்கு. அது என்னன்னா, உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்றேன். பிரியமான பிள்ளைகள், அதுதான் முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுகள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொன்ன. அவர் சொல்றாரு, என் ரோல் என்னன்னா, இப்போ பவுல் சொல்றாரு, நான் மெய்ப்பனை போல உங்களை நடத்துறேன், புத்தி சொன்னேன். ரெண்டாவது, தகப்பனை போல கண்டித்தேன், தகப்பனை போல எச்சரிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது ரொம்ப தேவைங்க. நம்மளை எப்பவுமே ஆராட்டி சீராட்டி அப்படியே பால் கொடுக்குற ஒரு தாலாட்டு இடமா சபை எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆறுதலான செய்திகள் வேண்டாம் நான் சொல்லலை, வேணும். ஆனால் எப்பவுமே தாலாட்டிக்கிட்டு இருந்தா பிள்ளை சரிப்படாது இல்லையா? அப்போ ஒரு தகப்பன் என்ன செய்கிறான்னா, பிள்ளையை கண்டித்து உணர்த்துகிறான். நீ செய்வது தவறுன்னு சொல்ற ஒரு மேய்ச்சலுக்குள்ள நீங்க இருக்கணும். அந்த கண்டிப்பான உபதேசங்கள், கண்டிப்பான சத்தியங்கள் ஒரு சபைக்கு தேவை. அதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கும்போது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர முடியும். அநேக வேளை ஒரு போதகனாகவே நான் தைரியமா சொல்றேன், தாழ்மையோடும் சொல்றேன். சில தடவை சில செய்திகள்லாம் பேசுறதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பேசணுமா, அதெல்லாம் பேசினா ஜனங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களே, அவங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமாயிடுமே நான் நினைப்பேன். ஆனால் ஒரு போதகனுடைய வேலை என்பது அவர்களை போதிச்சு டீச்சிங் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, சில தடவை கண்டிக்கணும், சில தவறுகளை சுட்டி காட்டணும். அதை சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் ஒரு அப்பா எப்படி ஒரு பிள்ளையை திட்டின பிறகு தனியாக ரூமில் போயிட்டு கண்ணீர் வடிப்பார், ரொம்ப மனசு சங்கடப்படுவார். ஐயோ அப்படி திட்டி விட்டேனே பிள்ளைய. எங்கள் அப்பா கூட நிறைய முறை அப்படி பண்ணியிருக்காங்க. நல்லா திட்டிட்டு நல்லா தண்டிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன், நிறைய சம்பவங்கள் இருக்கு.
அப்போ அந்த திட்டுறதோ கண்டிக்கிறதோ அவங்களுக்கு பெரிய சந்தோஷமான காரியம் கிடையாது. பட் ஸ்டில் தே ஹேவ் டு டூ இட். ஏன்னா பிந்தின நாட்கள் அது பலன் கொடுக்கும். அந்த நேரத்தில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட பிந்தின நாட்கள் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். எனக்கு தெரியும் சபையில் அட்லீஸ்ட் எனக்கு நம்ம சபையை பற்றியா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கேன். பாஸ்டர், நீ அதை கண்டிப்பாக அன்றைக்கி நீங்கள் பேசுனது என்னை ரொம்ப உணர்த்துச்சு பாஸ்டர். நான் உடனே என் வழிகளை நான் மாற்றிட்டேன். ஒரு மனைவி இப்படிமா சொன்னதை நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, என் கணவன் வந்து இந்த 3 இயர்ஸில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார் பாஸ்டர்னு சொன்னாங்க. அப்படியே மறுரூபம் ஆயிட்டாரு. அவர் வந்து இருந்த குணத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படியே மாறிட்டார் பாஸ்டர். இந்த மாதிரி கண்டித்து உபதேசம் பண்ணுறது, நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் என்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கி. என்ன வயசு அப்படின்னு கேட்டால் அவருக்கு அப்போமே 52 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், வீட்டில் போய் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில். இந்த 3 வருஷத்தில் நான் எவ்வளோ கற்றுக்கொண்டேன். இதை நான் முன்னாடியே போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த கண்டிப்பு ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு மனுஷன் தன்னை கட்டுப்படுத்தும் போது அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகுது? வளருது. அவங்க ஆவிக்குரிய மாளிகை கட்டப்படுது. அப்போ ஒரு மேய்ப்பன் வந்து போதகனை போல போதிக்கிறான், ஒரு தகப்பனை போல கண்டிக்கிறான், கண்டித்து உணர்த்துகிறான், எச்சரிக்கிறான். இன்னொன்று கூட செய்யறாங்க பாருங்க. 1 தெசலோனிக்கர் 2:4-9 வாசித்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 2:4-9, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வார்த்தைகளை சொல்லும் அல்லது ரொம்ப ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லலை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணலை, ஏமாற்று வேலை நாங்கள் செய்யலை. தேவன் சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடலை. எங்களுக்கு நீங்களாம் ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு நாங்கள் ரொம்ப தேடலை. 7ஆம் வசனத்தில் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். இப்பதான் முக்கியமான வார்த்தை. பால் கொடுக்கிற தாய் ஆனவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க எப்படி இருந்தோம். அப்போ ஒரு சர்ச்ன்றது, ஐயோ அந்த பாஸ்டருக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஷெப்பர்ட் மாதிரி நடத்தணும், டீச் பண்ணணும், இப்படி போ அப்படி போ அப்படின்னு நடத்தணும். ஒரு தகப்பனை போல கண்டிக்கணும். இன்னொரு பக்கம் தாயை போல என்ன பண்ணணும்? அரவணைக்கணும். எல்லாத்தையும் ஒரு பாஸ்டர் செய்ய வேண்டியது, ஒரு சபை செய்ய வேண்டி இருக்கு. அவர் சொல்றார், ஏன் இப்படி நாங்கள் செய்யறோம்னா, பிள்ளைகளை காப்பாற்றுறது போல உங்க மேல ஒரு வாஞ்ச, எங்களுக்கு நீங்க ரொம்ப பிரியமானவங்கன்றாரு. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஷெப்பர்டுடைய ஹார்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அது வந்து கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்த பிறகு நான் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்த்தேன். எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ். முன்னால் நான் காரியங்களை நிதானித்ததுக்கும் ஒரு மெய்ப்பனுடைய ரோலுக்கு நான் வந்ததுக்கப்புறமா நான் காரியங்களை நிதானித்தது ரொம்ப சேஞ்ச் ஆச்சு. ரொம்ப 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 மாற்றங்கள் எனக்குள்ளே கர்த்தர் கொடுத்தார். முன்னாலேயும் இதே பிரச்சனைகளை தான் நான் பார்த்தேன், இதே தேவைகளை தான் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு மெய்ப்பன் அப்படின்ற ஸ்தானத்தில் கர்த்தர் எனக்கு கொண்டு நிறுத்தின போது ஒரு சின்ன குறையை கூட பார்த்துட்டு எழும்பி போக ஆண்டவர் விடவே இல்லை. அது இரவெல்லாம் அப்படியே யோசனையா அப்படியே எண்ணமாக இருக்கும். அது ஒரு ஒரு பரிதாபம் உண்டாகும், ஒரு வாஞ்சை உண்டாகும். ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், இப்படியே தான் யோசனை. அது நான் செய்தேன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் செய்தார். அப்போ ஒரு சபைக்குள்ள எதுக்கு வர்றோம்னா, போதகம் பெறுறதுக்கு, கண்டிப்பை பெறுறதுக்கு. ஒரு தாயை போல பிரயாசப்படுகிற ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? வளருவோம். பிள்ளைக்காக பாருங்க, உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அது அவங்க தாயாகிற வரைக்கும் தெரியாது. என்னுடைய எண்ணம் அதுதான். அந்த பிள்ளைங்க தனக்குன்னு ஒரு பிள்ளைய பற்றி கையில தூக்கும் போது தான், அடாடா நம்ம அம்மா இவ்வளோ செஞ்சாங்களா அப்படின்னு அப்பதான் புரியும். அது வரைக்கும் அவங்க அம்மா அவங்களுக்கு முதல் எதிரி. என்ன செய்த, எனக்கு என்ன நீ செஞ்ச, உன் சாப்பாடு நல்லாவே இல்லை, உன் குழம்பு நல்லா இல்லை, அரிசி வேகலை, உன் தோசை கசக்குது, தடியா சுத்திட்ட, உனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல. பொண்ணுங்களுக்கு ஒரு பிள்ளைய பெற்ற உடனே அவங்க அம்மா தெய்வமா தெரிவாங்க. ஏன்னா ஒரு சாம்பாரை கிண்டுறதுக்கு இவங்க படுற பாடு. பையன்களுக்கு அம்மாவுடைய விலை எப்போ தெரியும்னா, கல்யாணம் கட்டி போறான் பாருங்க, அன்னைக்கு தெரியும். எங்க அம்மாவை என்னெல்லாம் நான் சொன்னேன், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னேன், இவளுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியலையே.
அவ கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் விசுவாசத்தோட சாப்பிட வேண்டியிருக்கு. ஆமா, ஏன்னா அவ இப்பதான் பழகிட்டு இருக்கா. காப்பின்றா நம்ம நம்பிக்கணும், சாம்பார்ன்றா நம்ம நம்பிக்கணும். இது சாம்பார் ஆண்டவரே, அன்றைக்கு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினது போல இதை மாற்றும் ஆண்டவரேன்னு விசுவாசிச்சு சாப்பிடணும். அப்பதான் அந்த அம்மாவுடைய வேலை அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நான் கூட பார்த்துருக்கேன், பாஸ்டரை பத்தி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. அவர் இது இல்லை, அது இல்லை, அது சார். ஒரு நாள் நீ நடத்திப்பார், 10 பேரை வச்சு ஒரு சர்ச்சை நடத்த, அப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். எனக்கு தெரியும், அது உண்மை. அது நம்ம சர்ச்சில் நிறைய ஃபெலோஷிப் இருக்கு பாருங்க. இந்த லீடர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்றது இதுதான், பாஸ்டர் இதை கொடுத்த பிறகு 20 பேரை வச்சுட்டு எங்களால் என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல பாஸ்டர். சில பேர் ஒரே வருஷத்தில், பாஸ்டர் நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்துட்றீங்களா? ஏன் பிரதர்? தூக்கமே இல்லை பாஸ்டர், ஒரு குடும்பத்துக்காக 4 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. கெஞ்சுறோம் பாஸ்டர், சமாதானமா இருங்க, விட மாட்டேங்கிறாங்க. ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நினச்சிக்கிடுவேன், 20 பேருக்கே இப்படி ஆடுறியாப்பா. அப்போதான் அவங்க என்ன வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. எப்போ வாழ்த்துவாங்க? தனக்கு கிடைச்சாதான். ஒரு மேய்ப்பன் என்பவன் போதிக்கிறவனாக, கண்டிக்கிறவனாக, ஒரு தாயை போல என்ன செய்கிறான்? அரவணைக்கிறவனாக, அல்லது அவர்கள் மேல் அவர்களுக்காக பிரயாசப்படுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒருவன் வந்து தன்னை கட்டுப்படுத்தும் போது வளருகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, பையனை பார்த்து, இவன் இப்படியே சுத்திட்டு கிடக்குறான், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் இவன் என்ன செய்வான், உருப்பிடுவான். அந்த மாதிரி தான் அப்படியே சுத்திட்டு இருக்கிற ஆளுகளுக்கு என்ன வேணும்? ஒரு கட்டு போடணும். ஒரு தொழுவத்துக்கு நீங்க வரணும். நீங்க வந்து மேய்ச்சலை கண்டடைந்து எச்சரிப்பை பெற்று போதகம் பெற்றா வளருவோம். ஒரு ஆமீன் சொல்லுவோம். கடைசியா 3வது, முதலாவது என்ன கட்டுப்பாடு இருக்கணும் சொல்லுங்க? சுய கட்டுப்பாடு. 2வது என்ன கட்டுப்பாடு? எப்படி? மெய்ப்பன் கீழே கட்டுப்பாடு. 3வது ஒரு கட்டுப்பாடு இருக்கு, என்ன தெரியுமா? ஆவியானவரின் கட்டுப்பாடு. பரிசுத்த ஆவியானவர் கீழே கட்டுப்பட வேண்டியது அவசியம். அப்பதான் நம்ம ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்பப்பட முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. யாரால் நடத்தப்படுகிறாங்க? தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுறாங்க. பிரியமானவர்களே, நம்ம லைஃப் வந்து வளரணும் அப்படின்னா சுய புத்தியில சாயக்கூடாது, இஷ்டத்துக்கு சுத்தக்கூடாது. ஆவியானவர் நம்மை நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை. ஆமா, எல்லாரும் கவனிங்க, கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் நடத்துகிறவர். அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்க உங்களை ஓபன் பண்ணணும், நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க நிறைய பேருக்கு இந்த அனுபவமே இல்லாம இருக்காங்க. அவங்க மனம் போன போக்குல, அவங்க அனுபவத்துல, அவங்க அறிவுல, அதுலேயே தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. ஆவியானவற்றை டெய்லி கேளுங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, கைட் மீ லார்ட். கேட்டு பாருங்களேன், அவர் நடத்துவார், பேசுவார் நம்மகிட்ட. சின்ன விஷயந்தான். நேற்றுக்கு ஒரு வாலிப பிள்ளை ஃபோன் பண்ணியிருந்தா. வீட்டில் லேட் நைட் இருக்கும். அப்போது என் மனைவியெல்லாம் இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு திருமண காரியத்தை பற்றி பேசினான். பேசிட்டு இன்னார் வந்து பேசினாங்க எல்லாம். அப்போ நான் கேட்டேன், உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு கேட்டேன். அங்கிள் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொன்னேன், அவங்க வீட்டார் பேசும்போது என்ன சொன்னேன் சொன்னேன், அங்கிள் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஐ வாண்ட் டு ப்ரே, நான் இதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஆண்டவருடைய வழிநடத்தல் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சின்ன பிள்ளை தான், ஆனால் அந்த இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்களுக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு ஒரு பிள்ளை சொல்கிறது வந்து அவள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறாள் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம். நான் கண்ணால் பார்த்தேன்,
காதால கேட்டேன், மனசுல ஆசைப்பட்டேன், எல்லாத்துக்கும் கால் எடுத்து வச்சேன் அப்படின்னு உலக மனிதர்களை போல இல்லாம ஐ வாண்ட் டு ப்ரே. தெய்வ சமூகத்தில் போய் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன்னு ஒரு பிள்ளை சொல்லுவது அது ஒரு நல்ல பழக்கம். அது நம்ம வாழ்க்கையில் ஆவியானவர் நம்மை நடத்தணும், தேவனால் நடத்தப்படணும்னு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. சின்ன சின்ன காரியங்களை கூட ஹோலி ஸ்பிரிட் கைட் மீ லார்ட், லீட் மீ லார்ட், என்னுடைய வழிகளை உமக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அப்படி கட்டுப்பாடுக்குள்ள வாங்க. நான் எப்பவுமே என் வழக்கம் போல என்ன செய்யணும்னு நினைச்சனோ செய்வேன். வாட் எவர் ஐ வாண்ட் டு டூ ஐ வில் டூ, வேர் எவர் ஐ வாண்ட் டு கோ ஐ வில் கோ அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல போகாதீங்க. எவ்ரிடே ப்ரே, ஹோலி ஸ்பிரிட் கைட் மீ லார்ட். காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னை நடத்துங்க, என்னோடு பேசுங்க, என்னை போதிங்க, என்னை உணர்த்துங்க ஆண்டவரே. லார்ட் ஸ்பீக் டு மீ அப்படி நீங்க கேளுங்க, ஆவியானவர் வந்து நடத்துவார். உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். நீங்க நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வழி தப்பி போய் அங்கங்க தாறுமாறா சுத்துறதுக்கு காரணம் என்னன்னா ஆவியானவருடைய நடத்தல்ன்றது அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா சர்ச்சுக்கு வந்துருவாங்க, கரெக்டாக சண்டே வந்துருவாங்க, உட்காந்து பிரசங்கம் கேட்பாங்க, வேணா ஒயிட் அண்ட் ஒயிட் கூட போட்டு வந்துருவாங்க. என்ன நல்ல ஸ்பிரிச்சுவலாக வெளியே தோற்றம்லாம் பக்காவாக இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஆவியானவர் சொல்லி நீங்கள் செய்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை போதிச்சாரா, வசனத்தை காண்பிச்சாரானா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன நினச்சனோ அதை நான் செய்வேன். நான் நினைக்கிறத வந்து ஆவியானவர் வந்து நடத்தணும். அப்போ நம்ம ஆவியானவரை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோமே தவிர அவர் நம்மை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை. The Holy Spirit should guide me every morning. அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு என்ன நடத்துங்க ஆண்டவரே, என் வழிகள் எல்லாம் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வார்த்தைகள் உமட்ட ஒப்பு கொடுக்கிறேன். பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே பேசுவார். எண்ணங்கள் எல்லாம் அப்படி பலிபீடத்தில் வைக்கிறேன், நீங்க நடத்துங்கப்பா. கேட்டு பாருங்களேன், நிச்சயமா சொல்லுவேன். அப்படி நடத்தப்பட்டீங்கன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப வளருவீங்க. அறியாது எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. இயேசுவே ஸ்பிரிச்சுவலா என்னை நடத்துங்கப்பா. ஹோலி ஸ்பிரிட் கைட் மீ, என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே என்னை நடத்துங்க. நான் என் மனம் போன போக்கில், மாம்சத்தில், சுயத்தில், என் கண்ணின் காட்சிகளில், நெஞ்சின் வழியில் நடக்கக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட் என்னை நடத்துங்கப்பா. உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு வில. எவ்ரிடே ஒவ்வொரு சைல்டும் ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். எவ்ரி சைல்டு ஷுட் ப்ரே, ஹோலி ஸ்பிரிட் கைட் மீ, ஹோலி ஸ்பிரிட் கைட் மீ. காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, ஹோலி ஸ்பிரிட் என்னோட வாங்க, என்னை கைட் பண்ணுங்க, என்னுடைய நடைகள் எல்லாம் நீங்க சீர்படுத்துங்க, உங்க சித்தத்தின்படி நடத்துங்க. நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்துல உங்களுடைய ஆலோசனை இருக்கட்டும் சுவாமி. நீங்க பர்சனலா ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். அவர் உங்களோடு பேசணும், அவர் உங்களை நடத்தணும், அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும், ஆலோசனை கொடுக்கணும், தெளிவை உண்டாக்கணும். என்னை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கும் போது நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்படுவதற்கு மூன்றாவது கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். 3 விதமாக கட்டுப்படுத்தப்பட முடியும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்? தனிப்பட்ட கட்டுப்பாடு, இரண்டாவது மெய்ப்பனுடைய கட்டுப்பாடு, ஆவியானவருடைய கட்டுப்பாடு. என்னை கட்டுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வண்டியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, டெஸ்டிங்க்கு கொண்டு போவாங்களே, பெயிண்ட் அடிச்சு, என்ன அது, எஃப்சி கொண்டு போவாங்களா? அந்த மாதிரி எஃப்சி கொண்டு போனா அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஒரு பேர் பிரேக் இன்ஸ்பெக்டர்னு வாங்க, கேட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, வண்டியில் ஏறி என்ன பண்ணுவார், பிரேக் ஒழுங்காக வேலை செய்தானே பிரேக் டெஸ்ட் பண்ணுவார். இன்னைக்கு கூட ஆண்டவர் நமக்குள்ள இறங்கி வந்து பிரேக் இன்ஸ்பெக்டராக வந்து நிற்கணும். இஷ்டத்துக்கு ஓடுறிய, பிரேக்கே எல்லாம் வீக்காக இருக்குது, நிறைய பிரேக்கெல்லாம் எல்லாம் அருந்து போச்சு, பிரேக்கே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் பிரேக் போட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இன்னைக்கு என்னை செக் பண்ணி என்னை நிறைவு நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் காணிக்கை கொடுக்குற நேரம் சந்தோஷமாக கொடுப்போம், மனப்பூர்வமாக கொடுப்போம். ஆயத்தமான வந்தவங்க, கொடுக்க விருப்பம் உள்ளவங்க கொடுங்க. ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சம்பாதிக்க பலன் தந்தீர், உங்க கொடுக்கிற இருதயத்தையும் தந்தீர். உங்களுக்கு கொடுக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து ஆண்டவரே, இந்த கொடுக்கப்படுகிற காணிக்கைகள் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காய் செலவழிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு
நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று ஆட்கொள்ளும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை ஆட்கொள்ளும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் அலங்கரியும், அன்பினால் அலங்கரியும். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று எழுந்திருந்து பாடுவோமா, எழுந்திருந்து அன்பினால் என்று ஆவியான, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, தூய ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொள்ளும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்கொள்ளுங்க, எங்களை அனலாக்குங்க, எங்களை அன்பினால் அலங்கரிங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு காலையில ஆண்டவரே நம்மால ஆட்கொள்ளப்படணும். லார்ட், ஐ வாண்ட் டு கம் அண்ட் கண்டிஷனிங் அண்ட் கண்ட்ரோல். இன்றைக்கு அது நம்முடைய ஜெபமாய், நம்முடைய விண்ணப்பமாய் இந்த காலையில் இருக்கட்டும். கண்டிஷன் மீ லார்ட், கண்ட்ரோல் மீ. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளைன்னு நம்ம பேர சொல்லக்கூடாது. என்ன நினைச்சோன்னு அதை செய்வேன், எங்க போனாலும் போவேன், யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, யாரும் என்னை கேட்க முடியாது. அப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாம, கணக்கு சொல்லும் ஒரு அனுபவம் இல்லாம, யாருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சுற்றுறது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை பில்ட் பண்ணாது. துன்மார்க்கன் தான் காற்று பறக்கடிக்கிற பதரை போல அலைஞ்சு திரிவான். நீதிமானோ கர்த்தருடைய கூடாரங்கள்ல செழித்திருப்பான். ஹல்லேலூயா. அப்படி அலைஞ்சு திரியிற ஒரு சுபாவம் எனக்குள்ள இருந்தா அதை இன்றைக்கு நீங்க நிறுத்துங்க. If I want to grow spiritually, I want to stay, I want to be firm, I want to be grounded and I want to give fruit. நான் நிலைத்திருந்து கனி கொடுக்க விரும்புறேன். ஆண்டவரே, சுய கட்டுப்பாடு, என் சரீரத்தை நான் அடக்கி கீழ்ப்படுத்த எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒரு மேய்ப்பன் என்னை அடக்கி என்னை நடத்துவதற்கு, போதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. சில பேர் மேய்ப்பனை கேட்கறதுக்கு வந்துருவாங்க,
கேட்டுட்டு அவர் அப்படிதாங்க சொல்லுவார். அதை நம்ம செய்ய முடியாது, நம்ம பண்ற வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்குமே கட்டுப்படுறது கிடையாது, கீழ்ப்படுறது கிடையாது. செய்யறதே செய்வேன், நான் நினைச்சபடி நான் வாழ்வேன். அப்படி அல்ல, ஒபே, கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்லு. அப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு காரியங்களை செய்யும்போது you will grow. எத்தனையோ ஆலோசனை நான் கொடுக்குறேன் இல்லையா? நான் சொல்றேன், வாரத்துக்கு ஒரு இத்தனை வசனம் இருக்கு, படிச்சுட்டு வாங்க. நீங்க படிச்சு பாருங்க, நீங்க வளருவீங்க. டைரி எடுத்துட்டு வாப்பான்னு எத்தனை முறை சொல்றேன். நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 20 ரூபாய் ஆகுமா? 20 rupees செலவு பண்ண ஒரு டைரி வாங்கிடலாம். செய்யுங்க பண்றேன், படிங்க, பழைய பாடல்களை கத்துக்கொள்ளுங்க பண்றேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? நீங்க வளரணும், ஒரு ஐக்கியத்தில் இருப்பா, நீ வளருப்பா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படி செய்யறேன். கர்த்தர் என்ன இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா, இந்த தொழுவத்தில் என்ன சொல்றாங்களோ அதை செய்வேன். ஒரு கல்லூரியில போய் நீங்க அட்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்யறோம் இல்லையா? அப்போ அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூல் அந்த கல்லூரி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யும் போது அந்த பிள்ளைங்க பாருங்க முடியும் போது கோல்டு மெடலிஸ்டா மாறிடுவாங்க, பெரிய லெவல்ல உயர்ந்துருவாங்க. அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, இன்னைக்கு போய் இவ்வளவு சப்ஜெக்ட் இவ்வளவு போர்ஷனை நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வா அப்படின்னு. அது செய்யற பிள்ளைகளை பாருங்க, கரெக்டா செஞ்ச பிள்ளைகளை பாருங்க, முடிவுல தேர்ச்சி பெற்று வளர்ந்து பெரிய லெவல்ல இருப்பாங்க. அதே கிளாஸ் இன்னொரு கூட்டம் இருக்கும், என்ன சொல்லுங்க யார் சொல்லுங்க ஒண்ணும் கேட்காது, நான் நினைச்சதான் செய்வேன். முடிவை பாருங்க, தோல்வி முகத்துல நிற்பாங்க. ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிறீங்களா, சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு புத்திமதிகளுக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க, கர்த்தர் இன்னும் வளரச் செய்வா. எல்லாத்துக்கும் மேல எவ்ரிடே, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்தும்படி அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இந்த கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க, இஷ்டத்திற்கு விடப்பட்ட ஒரு பிள்ளையை போல நான் இல்லாதபடி என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதனுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் சீர்படுத்த, தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்த, மங்கி எரிகிற திரிகளை எல்லாம் நான் சீர்படுத்த ஆண்டவரே எனக்கு கிருபை தரணும். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்றைக்கு லார்ட் ஐ கமிட் மை செல்ஃப் டு பி கரெக்டட் லார்ட், டு பி டிரான்ஸ்ஃபார்ம், டு லார்ட் ரிசீவ் கவுன்சில், டு ரிசீவ் அட்வைஸ், டு பி லெட் பை யோர் வேர்ட். இன்றைக்கு நான் நடத்தப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அந்த கட்டுப்பாட்டுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். சபை முழுவதையும் நீங்க வளரச் செய்யுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில சபை வளரட்டும், இன்னும் பெருகட்டும், நிலை நிற்கட்டும், கர்த்தருக்காய் கனி கொடுக்கட்டும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே, இவ்வளவு நேரம் எங்களோடு நீங்க வார்த்தையை கொண்டு பேசுனீங்க, அதை கீழ்ப்படிய கிருபை தாங்க. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வேளையில நன்றி உள்ள உணர்வோடு நாங்கள் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஜனங்கள் மேல் உடைய கிருபை ஆசீர்வாதம் இருக்கட்டும். அந்த மாதம் முழுவதும் கையெடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம், உடைய தயவு, கிருபை, காருண்யம் வெளிப்படட்டும். நன்மை கிருபை அவர்களை தொடரட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதியும், சபையும் பாதுகாத்துக் கொள்ளும், குடும்பங்கள் மேல் கிருபை இருக்கட்டும், வழி நடத்தும். நாங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது கிருபைத்தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வல வைத போலாகிறது. ஆமென்.